இவனோட பாடி ஷேப்பும் அதுக்கடுத்து இவனோட ஃப்ரேம் அவுட்புட்டும் அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஒரிஜினாலிட்டியா லேப்ரேடார் வேங்கணும் அந்த டைப்ல இருக்கணும் அப்படின்னு உள்ள ரீதியில இருக்கவங்களுக்கு தாராளமா நம்ம டைசனோட பப்பி இருக்கு, அல்லாவுதீனோட பப்பி இருக்கு, சிம்பாவோட பப்பி இருக்கு. சோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டைப்ஸ்ல இருக்கும். குவாலிட்டி பத்தி சொல்லணும்னா லேப்ரேடார்ல ரெண்டே குவாலிட்டி தான். ஒன்னு பெட் குவாலிட்டி, இன்னொன்னு ஷோ குவாலிட்டி. ஓகே, பெட் குவாலிட்டிங்கிறது ஒரு நார்மலான லேப்ரேடார். செகண்ட் ஆப்ஷன் தான் ஷோ குவாலிட்டி. அதுதான் இந்த பிளட் லைன். ஓகே, நம்ம இந்த பஞ்சை பார்த்தா தெரியும். தோலை சுருக்குனா இப்படி சுருங்கி வரும், பப்பிய தோலை சுருக்குனாலும் இப்படி சுருங்கி வரும். ஓகே, இந்த டெய்ல பார்க்கும்போதே தெரியும் இதுதான் ஒரு கேரட் டெய்ல். ஆக்சுவலா இந்த கேரட் டெய்ல மீன் பண்றதுதான் ஒரு ஒரிஜினாலிட்டியான லேப்ரேடார், ஷோ குவாலிட்டி மீனிங்ல வரும். இதெல்லாம் ப்ராப்பர் கேசிஐ ஸ்டாண்டர்ட்லயும் நம்ம பப்பி கொடுத்துட்டு இருக்கோம். தாராளமா பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். என் கையில வந்து பாத்தீங்கன்னா சும்மா முயல் குட்டி மாதிரி எவ்வளவு அழகான ஒரு லேப்ரடார் பப்பி இருக்கு பாத்தீங்களா. லேப் அப்படின்னு சொன்னாவே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த லேப்ரடாரை கொஞ்சம் விளையாடுறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான கிணலுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஜீசு கெனல்ஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா லேப்ரடாரை ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா எடுத்து ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. என் கையில இருக்கிற குட்டியை பாத்தீங்கன்னாவே அதோட குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். பிரதர் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி. ஹலோ காய்ஸ், என்னோட பேரு ஜிமைலின். நம்ம கன்னியாகுமரியில மார்த்தாண்டம் நியர்பைல நம்ம லொகேட்டட் ஆயிருக்கும். நம்ம கெனல் ஆக்சுவலா ஒரு 10-11 வருஷமா லேப்ரடார் நம்ம ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்பெஷலைஸ்டா சவுத் சைட்ல யார்கிட்டயுமே இல்லாத டைப்ஸும் யார்கிட்ட இல்லாத ஃபேஸ் லைன்ஸும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஃபேஸ் டைப் பார்த்தா தெரியும். இவனோட ஒரு பாக்ஸ் டைப்ல நம்மளோட ஒரு டெய்லும் ஒரு கேரட் டெய்ல் ரேஞ்சில் இருக்கும் பப்பீஸ் எல்லாமே. இவனோட பப்பீஸ் ப்ரொடியூசிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவுட்புட்லயும் சரி, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்லயும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு பஞ்சாப் லைன்ஸ் லேப்ரடார் இவன் எல்லாமே. மோஸ்டா இவனோட ஃபாதர் வந்து டைரக்ட் இம்போர்ட், கனடா இம்போர்ட்டோட சன். இவன் பிகாசோவோட டைரக்ட் சன் ஆக்சுவலா. ஓகே, இவனுக்கு இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3.25 வயசு ஆகுது. இவன் நம்ம மோஸ்டா ஸ்டெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால பாடியும் ஒரு கரெக்ட் எக்ஸசைஸ் கொடுத்து காம்பேக்டா வச்சிருக்கோம். ஆமா 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 ஆமா. டைசன் இல்லையா உங்களோட பேரு? டைசன் பிரதர். ஓகே ஓகே பிரதர், நம்ம கிணல்ல வந்து பாத்தீங்கன்னா லேப்ரடார் டாக்ஸ் எவ்வளவு இருக்கு பிரதர், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிரதர், லேப்ரடார் என்னோட ஸ்டெட் மெயில்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 6 மெயில்ஸ் வச்சிருக்கேன் டோட்டலா. ஆமா, 6 மெயில்ஸ் டோட்டலா இருக்கு பிரதர். ஃபீமேல்ஸ் ஒரு 25 ஃபீமேல்ஸ் நம்ம பேக்கப்ல இருக்கு. நம்ம மந்த்லி எப்படி பார்த்தாலும் நம்ம கிட்ட பப்பீஸ் ஒரு எப்படியும் ஒரு 25 to 30 பப்பீஸ் டெஃபினட்டா நம்ம கிட்ட டைசனோட லைன்ஸ், அல்லாவுதீனோட லைன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கிரிப்டோன்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு பிளட் லைன்ஸ், இந்த மாதிரி ஒரு 3-4 லைன்ஸ்ல உள்ள பப்பீஸ் நம்ம கிட்ட எப்பவுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஆமா ஆமா பிரதர், இப்ப லேப்ரடார் அப்படின்னு எடுத்துட்டா இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படினே சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலுமே வச்சிருக்காங்க இன்னைக்கு இல்லையா. நம்மளோட கிணல்ல இதுக்கு ஸ்பெஷலைஸ்டா என்ன மாதிரியான கேர் எல்லாம் பண்றோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா பிரதர், இவனோட கேரிங் ஷெட்யூல் எல்லாம் ரொம்ப எதுவுமே இருக்கு. அது சொல்ல போனா ஓகே, ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்ட் ஒரு ஈஸியா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். ஒரு குழந்தைங்க ஹேண்டில் பண்றதுக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு, நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு விளையாடுறதுக்கு ஒரு டாக் வேணும் அப்படின்னா இவங்களை யாருமே இவங்களோட கடிக்க மாட்டாங்க. இதுதான் இவங்களோட ஒரு அட்வான்டேஜ். இந்த மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த பைட்டிங் எதுவுமே இருக்காது. இந்த குழந்தைங்க வாய்க்கு உள்ள போட்டு ஜஸ்ட் இப்படி கையை விட்டாலும் வந்துட்டு ஒரு அக்ரெசிவ்னஸோ ஒரு டெம்பர்மெண்டோ எதுவுமே இருக்காது. ஏன்னா நார்மலாவே லேபுக்கு பைட்டிங் பவர்ங்கிறது கம்மி. மோஸ்டா முன்னாடி காலத்துல மீன் பிடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெல்பிங் மைண்டுக்காக மட்டும் தான் யூஸ் பண்றது லேப்ரடார். ஓகே, ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு ஆட்கள். ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ இதோட ஃபுட் மெத்தட்னா என்ன மாதிரியான கேரிங் எல்லாம் நம்ம பண்றோம், ஃபுட் எப்படி கொடுத்துட்டு இருக்கோம், அதோட டயட் ஷெட்யூல் கொஞ்சம் சொல்லுங்களேன். இவனோட ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு மோஸ்டா நமக்கு சிக்கன் நம்ம கண்டிப்பா போயிட்டு இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் கார்ப்ஸ் கண்டிப்பா கரெக்டா போயிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் டயட் செக்ஷன் வேற எதுவுமே இல்ல. நமக்கு சப்ளிமெண்ட்ஸ் இல்லாம நமக்கு இருந்தா கரெக்டா நம்ம இவனோட லெக் பவர் எல்லாமே கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிச்சிரும். சோ நியூட்ரிஷன் ஒரு டேப்லெட் இருக்கு, கேனிட்டோன் ஒரு டேப்லெட் இருக்கு. ஆஃப்டர் 6 மந்த் இத டெஃபினட்டா அவங்க கண்டினியூ பண்ணி ஆகணும். ஆமா, நம்ம பப்பி கொடுக்கும்போது எப்படி பாத்துக்கணும், என்ன ஃபுட் கொடுக்கணும், எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணணும், எப்படி டிவார்மிங் பண்ணணும், எல்லா ஷெட்யூலும் நம்ம A to Z சொல்லி கொடுத்து நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி பண்ணி கொடுக்குவோம் அதே மாதிரி நம்ம தாராளமா பண்ணி கொடுக்கலாம். ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துறீங்க, தாராளமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே பிரதர், இப்போ என் கையில இருக்க இந்த பப்பி பார்த்தாவே இதோட குவாலிட்டி என்னங்கிறது ரொம்ப அருமையா தெரியுது. பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க பிரதர், ஒரு அருமையான ஒரு குவாலிட்டியான ஒரு லேப்ரடார் பப்பியை எப்படி அடையாளப்படுத்தலாம்? பிரதர், இவனோட ஃபேஸை பார்த்துட்டு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு சொல்ல முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல டாபிக்கே கிடையாது. இவனோட டைரக்ட் சன் தான் இவன். என்னோட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3rd ஜெனரேஷன் இவனோட ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த தமிழ்நாட்டுல மட்டும். ஓகே, அதர் கண்ட்ரில எனக்கு இவனோட லைன்ஸ் 4 ஜெனரேஷன் தெரியும். 4 ஜெனரேஷன் தெரியும்னாலே அதை நீங்க நோட் பண்ணணும். ஹிப்டி ஸ்பேசியா நிறைய டாக்ஸுக்கு லோக்கல் ப்ரீடிங் பண்ற பிளேசஸ்ல
ஹிப்டிஸ்பேசியா, ரெட் செரி, இந்த அன்வான்ட் விஷயம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது. ஏன்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு பொருள் கிடையாது, ஒரு குழந்தை மாதிரி ஒரு உயிருள்ள விஷயங்கள். இதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வாங்குவாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் ஆயிட்டுனா அவங்களோட ஃபியூச்சர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியே உடைஞ்சு போயிருவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ரீசனுக்கு ஒரு 13 ஒரு டாக் வாங்கிட்டாலே 13-14 வருஷம் நம்ம ஃபேமிலில ஒரு மிங்கிள் மாதிரி, நம்ம ஒரு வாழ போற வாழ்க்கையில ஒரு பாதி லைஃப் அவங்க நம்ம கூட இருக்க போறாங்க. சோ அந்த ஒரு ஷெட்யூல்ல இருக்கும்போது கரெக்டான ஜெனரேஷன் தெரிஞ்சு கரெக்டான கெனல்ல ஒரு ப்ரீடிங் ஸ்டாண்டர்ட் இருக்க பிளேஸ்ல எடுக்கும்போது தேவையில்லாத எந்த இஷ்யூஸும் இருக்காது. டைசனை மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் ஹெட்டோட நல்ல ஒரு கேரட் டெய்ல ஒரு பப்பி நம்ம கெனல்ல இருந்து தாராளமா கேக்குறவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஆமா பிரதர், இப்போ டைசனோட பப்பியே எக்ஸாக்ட்டா வேணும் அப்படினாலும் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா கிடைக்கும். டைசன் மீன் பண்ணி கேக்குறவங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல எனக்கு டைசனோட லைன்ஸ் வேண்டாம், எனக்கு வேற கலர் நான் பாக்குறேன், எனக்கு லேப்ல பாத்தீங்கன்னா வேற பிளாக் கலரும் அவைலபிலிட்டி இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, பிளாக் கலர் அவங்க சிலவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கும் நம்ம பப்பீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு டைசன் சொல்லும்போது சில ஃபான் கலர், ஃபான் இவன் ஆக்சுவலா ஒரு ஒயிட் மிக்சிங் அதிகம், பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒயிட் மிக்சிங் அதிகம், இவனோட பப்பியும் ஒரு ஒயிட் மிக்சிங் அதிகமா இருக்கும் இல்லையா? சோ என்னோட தோலை சுருக்குனா சுருங்கி வரும், அந்த அளவுக்கு இருக்கும் டாக். சோ அந்த மாதிரி கேக்குறவங்களுக்கும் நமக்கு இந்த பியூர் ஒயிட்ல சிலவங்க கேட்பாங்க. அப்படி கேக்குறவங்களுக்கும் நம்ம தாராளமா நம்ம கெனல்ல இருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆமா 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 பிரதர், இப்போ உங்ககிட்ட புக்கிங் பண்ணனும், ஒரு பப்பி எடுக்கணும் அப்படினா என்ன மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் நாங்க ஃபாலோ பண்ணனும், எவ்வளவு நாள் வெயிட் பண்ணனும், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிரதர், லேப்ரடார் எப்பவுமே மந்த்லி நம்ம கிட்ட ஒரு 25 to 30 பப்பி கண்டிப்பா நம்ம கெனல்ல இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு 25 ஃபீமேல்ஸ் நம்ம பேக்கப்ல இருக்கு. மந்த்லி ரூட்டின் பார்த்தாலே அது நம்ம கிட்ட பப்பீஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். சோ சில நேரம் நம்ம கிட்ட பப்பீஸ் அவைலபிலிட்டி இல்லாத பட்சம் இருந்துச்சுன்னா நான் ஒரு 10 days வெயிட் பண்ண சொல்லுவேன், ஒரு புக்கிங் பண்ணிக்கிட்டு. அதை ப்ராப்பரா பண்ணாலே போதும். நீங்க வெயிட் செக்ஷன் மட்டும் பண்ணீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நான் ஒரு பெஸ்ட் பப்பி எப்படி எடுப்பனோ அதே மாதிரி பப்பி ரெடி ஆனதும் அவங்களோட வீடியோ டீடைல்ஸ் வீடியோ கால்ல வேணா காமிச்சு கொடுத்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் அவங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு உள்ளாடி எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் நைட்டு கொடுத்துட்டோம்னா மார்னிங் அவங்களுக்கு டெலிவரி ஆயிரும். அதர் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நைட்டு கொடுத்துட்டோம்னா மார்னிங் அங்க ரீச்சிங் போய் அடுத்து ஒரு 24 hours மேக்ஸிமம் ஆகும் அவங்களுக்கு. அது நம்ம ஸ்டாஃபை விட்டு கூட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டைரக்டா. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வித் கேசிஏயா வித்தவுட் கேசிஏயா என்ன மாதிரி பப்பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பிரதர், ஆக்சுவலா நமக்கு டாக்ஸ் எல்லாமே பேப்பர்ஸ் தான். நம்ம எல்லாமே நம்ம கெனல்ல இருக்க டாக்ஸ் எல்லாமே நம்ம லேப்ரடார்ஸ் மோஸ்டா வச்சிருக்கிறது லாக்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க டாக்ஸ் தான். ஓகே, அவனோட பப்பீஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பேப்பர்ஸோட ஷோ பண்றாங்க. ஒரு ஷோ டைப்ல எனக்கு வேணும், ஷோ ஃபேஸ் கட்ல வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷோ டைப் ஃபீமேல்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, சோ நமக்கு நான் பேப்பர்ல நமக்கு வேணும், எனக்கு பேப்பர் எல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு ஒரு பெட்டா தான் நான் ஆசைப்படுறேன், எனக்கு நான் பேப்பர்ல போதும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கும் நம்மளோட இவனோட பிளட் லைன்ஸ் நான் பேப்பர்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பீப்புள்ஸுக்கு நமக்கு கொஞ்சம் கேஷ் ப்ராப்ளமா இருக்கும், ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பப்பி எடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன்ல இருக்க பீப்புள்ஸுக்கு நம்மளோட ஓன் ஹெல்ப்பா நம்ம கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுக்கறதும் நமக்கு இருக்கும். நம்ம ஓகே பிரதர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட் என்னங்கறது சொல்லிட்டீங்க. ஃபைனலா ஒரே ஒரு क्वेश्चन, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருங்க. எத்தனையோ லேப்ரடார் கெனல் இருக்கும்போது ஏன் ஜீசுவை நாங்க செலக்ட் பண்ணனும், இதோட குவாலிட்டியோட ஸ்பெஷல் என்ன, அத பத்தி மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. மோஸ்டா எந்த சேனல்லயுமே இத சொல்ல மாட்டாங்க யாருமே. ஓகே, ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணிங்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செகண்டரி தான். நம்ம எடுக்க போறது ஒரு உயிரை. இந்த மாதிரி ஒரு பிளேஃபுல்லா நம்ம கூட நம்ம ஒரு கம்பெனியா இருக்க போறவங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? என்னோட கெனல்ல இருக்க எல்லா டாக்ஸுக்கும் எனக்கு ஜெனரேஷன் தெரியும். சோ ஹெல்த் இஷ்யூ வராது. வேங்கிக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் கையும் அலைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி சிச்சுவேஷனே வராது. நம்ம கிட்ட ஒரு சேஃப் அண்ட் சேஃபாரா நம்ம ஒரு குழந்தைய எப்படி வச்சிருப்போமோ, ஒரு குழந்தைய நம்ம எப்படி வச்சிருப்போம் அதே மாதிரி நம்ம வீட்டுல ஒரு நல்ல பப்பியா நம்ம ஜீஷு கெனல் உங்களுக்கு எப்பவுமே கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சப்போர்ட் பண்ணுவீங்க இல்லையா? கண்டிப்பா பண்ணிரலாம். இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா என் கையில இருக்க இந்த பப்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிரதர். நான் போகும்போது இது அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர்? தாராளமா உங்களுக்கு பண்ணலாம். நம்மளோட ஒரு கிஃப்டா தாராளமா நீங்க எடுத்துட்டு போங்க பிரதர். ஓகே, இதே மாதிரியான குவாலிட்டியான பப்பீஸ் லேப்ரடார் உங்க வீட்டுக்கு உங்க குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு உற்ற நண்பனா இருக்கக்கூடிய ஒரு பப்பி வேணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம அவங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க அருமையான ஒரு பப்பீஸை உங்க வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம். பிரதர், உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேப்ரடார் டாக்ஸை பத்தியும் நம்ம பப்பீஸை பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் பிரதர். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்களோட
கிணலானது மென்மேலும் வளரணும், நிறைய பப்பீஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பிரதர். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.